ஞானியோட காலில் 2 பேரும் விழுந்து கும்பிடுறாங்க. எந்திரிச்சு உட்காருங்கப்பா அப்படிங்கிறாரு அவரு. இப்போ 2 நண்பர்களில் முதலாவன் பேசினான். ஐயா, நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளவு தப்பும் பண்ணியிருக்கிறோம் ஊருக்குள்ள. ஆனால் இதெல்லாம் பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 பேரில் நான் ஒரு பெரிய பாவம் பண்ணேன், அவன் சின்ன பாவங்கள் நிறையா பண்ணினான் அப்படின்னாரு. உடனே இந்த ஞானி சொன்னார், இது என்னையா புதுசாக இருக்குது, பாவம்னாலே பாவம் தான், அதில் என்ன பெருசு சிறுசு அப்படின்னு. அதாங்கய்யா, நான் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஆளை கொலை பண்ணிட்டேன், அது ஒரு பெரிய பாவம் தானே அப்படின்னு. ஆமாம் பாவம் தான் அப்படின்னாரு அந்த ஞானி. அப்போ உடனே இந்த பக்கத்தில் இருந்தவன் சொன்னான், நான் அவ்வளோ பெரிய பாவம்லாம் பண்ணலைங்கய்யா, நான் அப்பப்போ சின்ன சின்னதாக ஏதாவது பண்ணுவேன், ஒரு பொய் சொல்லுவேன், ஒரு ஏமாத்துவேன், காசு பணம் வாங்கிட்டு அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லுவேன், இதை மாதிரி அங்கங்கே பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா இவர் இப்போ கேட்டார், சரி இப்போ உங்கள் 2 பேருக்கு என்ன தெரியணும் அப்படின்னு. இல்லை தண்டனை உண்டுங்கிறாங்களே இந்த பாவத்துக்கு, நிஜமாவா அப்படின்னு. நிஜமா தான், இந்த பிறவியில் இல்லாட்டியும் அடுத்த பிறவிலையாவது நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் தான், அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்னாரு அவர். இல்லை சாமி, இந்த பெரிய பாவத்துக்கு அதிக தண்டனையா, சின்ன சின்ன பாவங்களுக்கு அதிக தண்டனையா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஞானிக்கே ஒரு குழப்பம் வந்துருச்சு. 2 பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு காதுக்குள்ளே ஒரு விஷயம் சொன்னார். 2 பேரும் அதை சரி சரின்னு தலையாட்டி கேட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. காலையில் இதை சொல்லி அனுப்பிச்சாரா, மதியம் சாயங்காலம் பொழுது வந்துருச்சு. இப்போ 2 பேரும் அங்கேருந்து வர்றாங்க. இந்த கோவிலுடைய பக்கத்தில் ஒரு சின்ன குன்று, இந்த குன்றுக்கு மேலே உச்சியில் ஒரு பாறாங்கல், பெரிய பாறாங்கல் இருந்துச்சு. இந்த பெரிய பாவம் ஒன்று கொலை பண்ணினேன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணான், அந்த பெரிய பாறாங்கல்ல உருட்டி 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 மேலேருந்து கொண்டு அப்படியே கீழே இறக்கி கொண்டு இவர்கிட்ட கொண்டு வச்சுட்டான். சின்ன சின்ன பாவங்கள் பண்ணவன் அவன் என்ன பண்ணான், ஒரு பெரிய கோணி சாக்கு முழுக்க சின்ன 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 கருங்கல்லா சேர்த்து ஒரு மூடையை ஆக்கி அதை தூக்க முடியாமல் முதுகில் சமந்துக்கிட்டு கொண்டு சாமி முன்னாடி வச்சான். இப்போ 2 பேரையும் பார்த்து அவர் சொன்னார், நீ பண்ணின ஒரே பாவம் பெரிய பாவம் தானே? ஆமாம், அதுதான் இந்த பெரிய பாறாங்கல், அதை கொண்டு இங்கே சேர்த்துட்ட. ஆமாங்க சாமி. நீ அங்கங்கே சின்ன சின்னதான பாவங்கள் பண்ணியிருக்க இல்லையா, அது பற்றியா இப்போ பெரிய மூட்டையில் இருக்குல்ல? ஆமாங்க சாமி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு 2 பேரும் எடுத்த இடத்துலையே கொண்டு போய் இந்த கல்லையெல்லாம் அங்கங்கே அதே மாதிரியே வச்சுட்டு வரணும் அப்படின்னாரு அவர். இப்போ அவங்க 2 பேரும் யோசிச்சாங்க, சாமி எப்படி இது முடியும் அப்படின்னு. இப்போ ஞானி சொன்னார், இப்போ புரியுதா உங்களுக்கு, பாவத்தில் பெருசு சிறுசுன்னு ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீ ஒரு தடவை செஞ்சிட்டின்னா அதுக்கான அந்த தண்டனைங்கிறது உனக்கு நிச்சயமாக உண்டு. உன்னால் பாதிக்கப்பட்டவங்க மனசு வேதனைப்படுவாங்க பற்றியா, அந்த தருணத்தை திருப்பி உன்னால் கொண்டு வரவே முடியாது, அதை சரி பண்ணவே முடியாது.